Flipkartலயும் Amazonலயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறோம். 80% டிஸ்கவுண்ட், 90% டிஸ்கவுண்ட், 75% இந்த மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வெப்சைட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. என்னங்க அது இப்படி வெள்ளந்தா கடன் நஷ்டமா போயிருங்க. உண்மையிலேயே நம்ம வந்து ஆஃபர் பிரைஸ்ல தான் வாங்குறோமா இல்ல அதோட ஒரிஜினல் ரேட்டை வந்து இவங்களே ஆஃபர் பிரைஸா காட்டுறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா டவுட் இருந்தது. வாங்க சார் 2000 ரூபாய் போல 2500 சார். ஏன்னா நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர்னு போட்டாலே ஓகே இவங்க உண்மையா தான் சொல்றானுங்க, ஆஃபர் பிரைஸ்ல தான் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஏமாந்து போயிருக்கேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆஃபர்ல விற்கவே மாட்டாங்க. அந்த பிரைஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி அதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் போடுவாங்க. பட் உண்மையிலே எப்படி ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆஃபர்ல வாங்குறது அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். ஐடியா ரெடி. சிம்பிளா ஒரே ஒரு வெப்சைட் மூலமா அந்த ப்ராடக்ட்டோட ஒரிஜினல் ரேட் என்ன அண்ட் உண்மையிலே இது ஆஃபர் பிரைஸ்ல தான் இருக்கா அப்படின்ற டீடைல்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு. இந்த வெப்சைட்டோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா pricehistory.com. இது வந்து ஆப்பாவும் இருக்கு. அட் த சேம் டைம் வெப்சைட்லயும் நீங்க வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். நீங்க பிசி வச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இனிமே நீங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறேன், இது வந்து ஆஃபர்ல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா முதல்ல அது ஆஃபர் பிரைஸ்ல தான் இருக்கா அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்க போறீங்களோ அந்த ப்ராடக்ட்டோட மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி லிங்க்னு காட்டும். அந்த லிங்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன வெப்சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. அதாவது pricehistory.comல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் டேட்டாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிரும். அதாவது இதுக்கு முன்னாடி எவ்வளவு ரேட்ல இருந்தது, 1 month பிஃபோர், 2 month பிஃபோர், ஏன் 1 year பிஃபோர் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா செக் பண்ணலாம். ஸோ இந்த பிரைஸ் வந்து எப்படி ரிடக்ஷன் ஆயிருக்கா இல்ல அதிகமாயிருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா இந்த வெப்சைட்ல போட்டு நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். இது மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் உண்மையிலே இந்த ப்ராடக்ட் வந்து ஆஃபர்ல தான் இருக்கா இல்ல நம்மள ஏமாத்துறாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க வந்து அந்த வெப்சைட்ல போட்டாலே கண்டுபிடிச்சிடலாம். நான் இந்த வெப்சைட்ல சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ்ல வந்து வாங்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுல ஸ்கிப் இல்ல வாங்க வேண்டாம் இல்ல வந்து வெயிட் பண்ணி வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்கும். அதுல எஸ் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து அந்த ப்ராடக்ட் வந்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே அது ஆஃபர் பிரைஸ்ல தான் இருக்கு. இத வச்சு 1.5 வயசு பிள்ளை விளையாட போகுது. ஆமா. இத வச்சு இது கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட், லோவஸ்ட், அதுக்கப்புறம் ஆவரேஜ் பிரைஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க. இதை வச்சே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கம்பேர் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்றத வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ உண்மையிலே எனக்கு இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நான்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே பேக்கு நான்லாம் வந்து ஆஃபர்னு போட்டாலே ஆஃபர்ல தான் இருக்கு போல அப்படி சொல்லி நம்பி வாங்கிடுவேன். ஸோ யாரும் பிளிப்கார்ட், அமேசான் கிட்ட ஏமாறாம இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணி கரெக்டான டைம்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபைனான்சியல் நல்ல சென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் சார். கிடைக்கிறாங்க ஈஸி ஹேண்ட்லிங்.